அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவருமே புனிதமான மாதத்தினுடைய புனிதமான நாட்களை அடைந்து விட்டோம். அதாவது முஹர்ரம் 9, 10 அடைந்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவருமே ஒரு நோன்பாளிகளாகவும் நம்ம இருக்கிறோம். இந்த 9, 10ல் நம்ம எல்லோருமே கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. இதை கடைபிடிச்சாலே போதும், இந்த வருஷத்தில் நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா எல்லாமே இதில் இருக்குது. நம்ம எல்லோரும் தேடிட்டு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இந்த செயல்களை செய்வதின் மூலமாக நமக்கு கிடைச்சிருது. கண்டிப்பாக இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவலைப்படுவீங்க. அந்த அளவு இது அருட்கொடைகளையும் பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. இன்னும் இந்த அமலை செய்யக்கூடியவங்க நல்ல அதிர்ஷ்டசாலியாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்வேன். இப்போது நமக்கு அதிகமான நியாமத்துக்களை பெற்றுத்தரக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதல்ல ஆஷூரா தினத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குளிக்கணும். நம்ம குளித்தோம் அப்படின்னா என்ன பலன் அப்படின்னா, இந்த வருஷம் முழுக்க நமக்கு நோய் நொடிகள் வராது. அல்ஹம்துலில்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கு பாருங்க. எனவே ஆஷூரா தினமான நாளைய தினத்தில் நம்ம எல்லோருமே குளிச்சுக்கணும். அடுத்தது கண்களுக்கு சுருமாயிடுவது. இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, கண்கள் சம்பந்தப்பட்ட எந்த விதமான நோயும் வராது, கண் குறைபாடு இருக்காது. மூன்றாவது சதக்கா செய்வது. ஒரு திர்ஹம் இந்த நாளில் சதக்கா செஞ்சோம் அப்படின்னா 700,000 திர்ஹம் சதக்கா செய்த நன்மை நமக்கு கிடைக்குது. 700 மடங்கு அதிகமான பலனை நமக்கு பெற்றுத்தருது. எனவே நம்ம எல்லோருமே இன்றைய தினம் நம்மால் முடிஞ்ச அளவிற்கு அதிக அளவு சதக்கா செய்கிறத நம்ம நேற்று வச்சு அதை முடிச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அது பல 100,000 மடங்கு நமக்கு அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. நன்மை மட்டும் கிடையாது, செல்வத்தையும் இது அதிகப்படுத்தும். அடுத்தது நாலாவது, அனாதைகளின் மீது இரக்கம் காட்டுவது. யாரொருவன் ஆஷூராவுடைய தினத்தில் அனாதைக்கு இரக்கம் காட்டுவானோ அந்த அனாதையின் ஒவ்வொரு தலைமுடியின் அளவுக்கு சவாபு கிடைக்கும். எனவே யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் அந்த மாதிரி தனிமையில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இரக்கம் காட்டுக்க. இந்த தினத்தில் அவங்களுடைய ஒவ்வொரு தலைமுடியின் அளவிற்கும் உங்களுக்கு அதிகமான நன்மையை அல்லாஹ்தாலா தருவான். அடுத்தது ஐந்தாவது, நோயாளிகளை சந்திப்பது. நோயாளிகளை சந்திப்பதினால் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்குது. எனவே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா, உடம்பு முடியாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த நாளில் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த நாளில் பார்க்குறதுக்கு ஷஹீதோட அந்தஸ்து நமக்கு கிடைக்குது. எனவே இதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. அடுத்தது ஆறாவது, ஒரு அமல். அதிகமான நஃபிலான தொழுகைகளை தொழுது கொள்ளுங்கள். இந்த தினத்தில் நம்ம 100 ரக்காத்து வரைக்கும் நம்ம தொழுகலாம். இந்த தினத்தில் குறிப்பிட்ட ஒரு தொழுகை இருக்குது. அதாவது 2 ரக்காத் நஃபில் தொழுகை. அதில் முதல் ரக்காத்தில் ஃபாத்திஹா சூராவுக்கு பிறகு சூரத்துல் இஹ்லாஸ் 11 தரவு. இதே மாதிரி 2வது ரக்காத்தையும் நம்ம தொழுது முடிக்கணும். இந்த முறையில் இந்த தொழுகையை நம்ம முடித்தோம் அப்படின்னா 50 வருட கால பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது. இன்னும் ஒளியிலால் ஆன ஒரு மிம்பர் மேடையும் அல்லாஹ்தாலா நமக்கு மறுமையில் கட்டித்தர்றான். எனவே இந்த தொழுகையை நம்ம இன்றைய தினம் மிஸ் பண்ணாமல் நம்ம செஞ்சுக்கணும். அடுத்தது ஏழாவது, உறவை துண்டித்தவர்களுடன் சேர்ந்து நடக்கணும். இந்த நாளில் யாருக்கிட்டையாவது நீங்கள் சண்டை போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்களே போயிட்டு பேசிடுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பை தரும். நீண்ட ஆயுளை தரக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு ரசூல்லா நமக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னா அது இந்த அமல் தான். இந்த அமலை ஆஷூரா தினத்தில் நீங்கள் செஞ்சுருங்க. அடுத்தது எட்டாவது, குடும்பத்தார்களுக்கு செலவழிப்பது. ஆஷூரா தினத்தில் குடும்பத்தாருக்கு 1 ரூபாயை செலவழித்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் அல்லாஹ்தாலா நமக்கு அந்த வருஷத்தில் பரக்கத்தை செய்வானாம். எனவே இந்த நாளில் முடிஞ்ச அளவு உங்களுடைய குடும்பத்தாரினுடைய தேவைகளை கேட்டு அதை நிறைவேற்றுறீங்க அப்படின்னாலே போதும். இந்த வருடம் உங்களுக்கு செல்வத்தில் அல்லாஹ் மிகுதியாக பரக்கச் செய்வான். அடுத்தது 9வதாக, இந்த ஆஷூரா தினத்தில் நம்ம துவா கேட்குறத நம்ம அதிகப்படுத்தணும். அதுவும் பாவ மன்னிப்பை நம்ம எல்லோருமே அதிகப்படுத்தணும். ஏன்னா இந்த நாளில் தான் நிறைய நபிமார்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்தாலா புரட்டி போட்டிருக்கான். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருந்து அல்லாஹ்தாலா ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கான். அதனால் கண்டிப்பாக இந்த நாளில் நம்ம அதிக அளவு பாவ மன்னிப்பை கேட்கணும், அதிக அளவு துவா கேட்கணும். ஏன்னா துவா கூட ஒரு வணக்கம் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படுத்துங்க உங்களுடைய துவாவை. அடுத்தது 10வதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத்தை நம்ம அதிகப்படுத்துறது. எனவே இந்த நாளில் முடிஞ்ச அளவுக்கு சலவாத்தை ஓதுறத கைவிட்டுறாதீங்க. இது நமக்கு நிறைய வழிகளில் நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரும். எனவே இதில் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த 10 அமல்களையுமே ஒரு முஅ்மினான மக்கள் செய்து கொண்டாங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ்
அடுத்த வருடத்துக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்களா அல்லாஹ்தாலா கொடுத்தே தீருவான். ஏன்னா இது எல்லாமே ஹதீஸ்கள்ல காணப்பட்டது. சஹாபாக்கள் வழிமுறையாக கடைபிடித்த ஒரு அற்புதமான விஷயங்கள் தான். இதை எப்பவுமே நம்ம செய்வோம். ஆனா இன்றைய தினம் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது ஒரு சிறப்பு நமக்கு கிடைக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்று மக்ரீபுக்கு பிறகுலேருந்து இந்த அமலை நீங்க தொடங்கிக்கோங்க. ஏன்னா ஆஷூரா தினம் நமக்கு இன்றைக்கு மக்ரீப்ல இருந்து தான் தொடங்குது. இன்று மக்ரீப் தொடங்கி நாளை மக்ரீப் வரைக்கும் கட்டாயம் இந்த அமல்களை நீங்க அனைத்தையுமே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.